எங்காவது இந்தியாவில் இத்தனை பணம் திருடி இருக்கிறான் நீங்க சொல்லுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐபி, ரா இவெல்லாம் தமிழ்நாட்டில் ஒழுக்கமாக வேலை செய்யறது இல்லை. அவனையவே வேலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இங்கிருந்து திமுக காரனே பெட்டிஷன் எழுதுறான். கவர்னர் வாங்கின்னு கருக்காவின்னு ஒருத்தர் ஆளுநர் மாளிகை மேலே வீசுறான். கருக்காவின்னு பெரிய டாக்டர், நீட் எழுதி பாஸ் பண்ணுறவர் இல்லையா? நீ எப்படி மிரட்டி வைக்கிற பார்த்தியா நீ? அப்போ இதையெல்லாம் ஆளுநர் பார்த்துக்கிறாரு. ஆளுநர் போனால் கல் வீசுறான், செருப்பு வீசுறான், பாட்டில் வீசுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மத்திய அரசு அப்படியே இருக்குது. என்ன அர்த்தம்? நீதித்துறைக்குள்ள ஊடுருவிருக்கான். வில்சன் மிரட்டுறாரு. வில்சன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மிரட்டுறாரு. வில்சன் மிரட்டினா பயப்படலாம். திமுக மிரட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் சாதாரண இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டுக்கு சவால் இல்லை. இந்திய தேசிய சின்னம் அந்த ரூபாய்க்கான குறியீடு, அதை மாத்திரம் இந்தியா ஒன்றியம். இந்திரா காந்தி அவர்கிட்ட பட்டம் எடுத்திருக்கீங்க. இந்திரா காந்தி பேச முடியுமா? உக்ரைன் யுத்தம், காசா பகுதி, அங்கிருந்து மாணவர்களை மீட்டுட்டு வர்றது மத்திய அரசு. இவங்க போய் அங்கே ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. நரேந்திர மோடியோட போட்டி. நரேந்திர மோடிக்கு பிளாக் கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் பிளாக் கார்ட்ஸ். நம்ம போலீஸ்காரங்களுக்கெல்லாம் அதே மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டு ஒரு புதிய படைப்பிரிவு உருவாக்கி ஸ்டாலின் எங்கே போனாலும் அப்படியே நரேந்திர மோடி வர மாதிரி அதே கலரில் கார். இவருக்கு தமிழ்நாடுன்னு முடிவு பண்ணிட்டார். டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு சார். 1000 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சார்பாக இப்போ பாஜக இப்போ போராட்டம் வச்சிருக்காங்க. முற்றுகை போராட்டம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்து மக்கள் கட்சி எதுவும் அந்த மாதிரி எதுவும் ஆர்ப்பாட்டம் நாங்கள் அதுக்கு தோல் கொடுப்போம். நாங்கள் இது பிஜேபிக்கு ஒரு சேலஞ்சு தான், மத்திய அரசுக்கு இது ஒரு சேலஞ்சு தான். நீங்கள் 2G வழக்கு சரி, அது விடுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? டெலிஃபோன் ஊழல் வழக்கு, புரியுதுங்களா? இதுல எல்லாம் எதுலையுமே திமுக காரனை பிடிக்க முடியலையே. இது உலகத்துக்கே தெரியும், ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும் இந்த டாஸ்மாக் ஊழல் இது ரொம்ப குறைவுங்க. 1000 கோடிங்கிறது ஏங்க, எவனாவது 1000 கோடி ரூபா தான் இதில் சம்பாரிச்சாங்கன்னு சொன்னா நான் ஏற்றுக்க முடியுமா? 2 லட்சம் கோடி 2G ஊழலை மிஞ்சும் ஊழல் இந்த ஊழலுங்க. உலகத்திலே மிகப்பெரிய ஊழல் 2G ஊழல். நாங்கள் 1,70,000 கோடி நாங்கல்ல, அதை விட அதிகம் 2 லட்சம் கோடிக்கு மேலே இதில் ஊழல். ஐயா கிருஷ்ணசாமி கொண்டு போய் கவர்னர்கிட்டயே மனு கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் எங்கள் அமலாக்கத்துறை எங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறை, இந்த மத்திய அரசாங்கம், போலீஸு ஒரு சேலஞ்சு தானே. ஊரறிந்த ஊழல் இந்த ஊழல். இதை நிரூபித்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி இவங்களை நிறுத்தி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. எங்கள் மக்களுடைய உயிரை குடிக்க பழக வச்சு இத்தனை சாராய கடையை வச்சு கவர்மெண்ட்டே விற்று இவன் தயாரித்து காய்ச்சறான். இவன் காய்ச்சி தயாரிக்கிறான். வாங்கிறது ஜனங்க, வித்து கொடுக்கறது இவனே. ஓனர்லாம் யாரு? டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், கனிமொழி, இவங்கெல்லாம் தானே சாராய ஆலை. உலகத்துக்கே தெரியுமில்ல. அப்போ எப்படி இத்தனை பேர் சாராய சாவு நடந்திருக்குது, கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குது. இந்த நாட்டில் நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்குது. அது ஏன் அதில் ஊழல் நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பாஜக தான் அமலாக்கத்துறைக்கே கீ கொடுக்குது. அவங்க சொல்லி தான் அங்கே ரைடு போகுதுன்னு சொல்றாங்க சார். அவங்க நீங்க சொல்றமா பார்த்தா கம்மியா சொல்றாங்களா? அப்படி பார்த்தா கம்மியாக தான் சொல்றான். தப்புங்கிறேன் நான். இவனுக்கு ஸ்பீடு 10ல நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றவர்கள் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்க. அமலாக்கத்துறை மேலேயே நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாட்டில் இவங்க ஒழுக்கமாக வேலை செய்ய மாட்டேங்கிறான். எங்காவது இந்தியாவில் இத்தனை பணம் திருடி இருக்கிறானா நீங்க சொல்லுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ, ஐபி, ரா இவெல்லாம் தமிழ்நாட்டில் ஒழுக்கமாக வேலை செய்யறது இல்லை. அவனையவே வேலைக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இங்கிருந்து திமுக காரனே பெட்டிஷன் எழுதுறான். துரைமுருகனுக்கு மணல் கொள்ளையில் 60,000 கோடி ரூபா டெலிஃபோனில் பேசுகிறான். ஏன் அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாம் நீதிமன்றம் தானாக முன் பண்ண வேண்டாமா? மணல் கொள்ளையில் இத்தனை சம்பாரிச்சிருக்கிறீங்க. ராக்கெட்டில் செயற்கைக்கோள் இருந்து ஆராய்ச்சி பண்ணி இத்தனை கனிம வள கொள்ளை நடந்திருக்குது. அபராதமே 5,000 கோடி ரூபா போட்டிருக்கிறான். உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரணை வைங்கிறான். பட்ட பகல்ல ஏமாத்துறான். திருட்டு பயலுக. ஏன் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? திமுகவுக்கு பயப்படுதா? அது சொல்ல முடியாது. பயப்படுறாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. இவன் எல்லாம் எல்லா இடத்துலையும் திமுகவுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. எப்படி போனாலும் ஜாமீன் மனு அங்கே தான் போகுது. எங்கே போகுதுங்க?
அது ஒரு நீதிபதி இருப்பார், அவர்கிட்ட தான் 2G வழக்கும் போகும். அந்த நீதிபதி தான் டெலிஃபோன் வழக்கும் போதும். திமுக காரன் மேலே தான் எல்லா வழக்கும் போகும். அந்த 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 நீதிபதி இவங்களை எல்லாம் நிரபராதின்னு ரிலீஸ் பண்ணுறான். பிஜேபி பார்த்துட்டு இருக்குது. என்ன நீதித்துறைக்குள்ளே ஊடுருவி இருக்கான். வில்சன் மிரட்டுறாரு. வில்சன் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மிரட்டுறாரு. வில்சன் மிரட்டினா பயப்படுறான் நீதிபதிகள். திமுக காரன் மிரட்டி வச்சிருக்கிறான் எல்லாத்தையும். நீங்கள் சாதாரண இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டுக்கு சவாலுங்க. இந்திய தேசிய சின்னம்ங்க அந்த ரூபாய்க்கான குறியீடு. அதை மாத்திரம் இந்தியா ஒன்றியம்ங்கிறான். இந்திரா காந்தி எடுத்திருந்தா பட்டம் எடுத்திருக்க இவனு இல்லை. இந்திரா காந்திகிட்ட பேச முடியுமா? சரியில்லைங்க பிஜேபி. என்ன டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இல்லைங்க கவர்னர் கருக்கா வினோத் ஆளுநர் மாளிகை மேலே வீசுறான். கருக்கா வினோத் பெரிய டாக்டர், நீட் எழுதி பாஸ் பண்ணுறவர் இல்லையா? நீ எப்படி மிரட்டி வைக்கிற பார்த்தியா நீ? அப்போ இதையெல்லாம் வந்து ஆளுநர் பார்த்துக்கிறாரு. ஆளுநர் போனால் கல் வீசுகிறான், செருப்பு வீசுகிறான், பாட்டில் வீசுகிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு மத்திய அரசு அப்படியே இருக்குது. என்ன அர்த்தம் அது? சரியில்லைங்க. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க. இவன் மத்திய அரசோட நிறுவனமெல்லாம் இங்கே ஒன்றும் ஒரு வேலையும் செஞ்சுட்டா. ஐபிஎல்லாம் சும்மா வெட்டியாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். தெரியாதா? கனிமொழிக்கு சாராய ஆலை இருக்க தெரியாதா? டிஆர் பாலுக்கு சாராய ஆலை இருக்க தெரியாதா? இத்தனை மணல் கொள்ள இத்தனை இது நடக்குது தெரியாதா? ஏதோ அவர் போராடுறாரு நம்ம ஆள் அண்ணாமலை. அவர் அறிவிச்சதுனால தாங்க கேரளாக்காரன் கொண்டு வந்து குப்பையை கொட்டிகிட்டு இருந்தான். நான் கூட அந்த குப்பையை அங்கே கொட்டுவேன்னு அறிவிச்சதுனால தான் நீ நடவடிக்கை எடுத்த. அவர் வந்து இப்போ இன்னைக்கு டாஸ்மாக் முற்றுகை போராட்டம் அறிவிச்சிருக்கிறார். பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது இந்த மத்திய அரசாங்கம், இந்த அரசு அதிகாரி, ஐபி, ரால்லாம் திமுக மேலே என்ன நடவடிக்கை எடுக்குன்னு பார்ப்போம். திருப்பரங்குன்றம் அந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்த அந்த நீதிபதி மேலே வந்து ஒரு குற்றம் சுமத்துற மாதிரி ஆமாங்க வெங்கடேசன் வந்து பேசியிருக்காரு சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி தான் பேசுவான் அந்த ஆள். அதனால தான் சொல்கிறேன் மத்திய அரசு சரியில்லைங்க. நீதிமன்றங்கள் வந்து இந்நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணுமில்ல. எங்கள் கட்சிக்காரர் 50 நாளாக ஜெயிலில் இருக்கிறாரு. இந்து மக்கள் கட்சியுடைய தொழிற்சங்க தலைவர். புரியுதுங்களா? அவர்கிட்ட நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு கேளு. அவர் என்னடா தப்பு பண்ணாருன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு ஸ்டாலின் பற்றி போட்டார். அதுக்கு 50 நாளாக ஜெயிலில் வச்சுருக்கிற, ஒன்றும் தண்டனை கொடு, இல்லையா ஜாமீன் கொடு. கீழேயும் ஜாமீன் கொடுக்கல, மேலேயும் ஜாமீன் கொடுக்கல. அவர் மகன் இறந்துட்டாருங்க. அப்பவும் சொல்கிறாங்க மன்னிப்பு கேட்டால் ஜாமீன். நீதிமன்றம் இப்படி இருக்குதுன்னா அப்போ வெங்கடேசன் பேசத்தான் செய்வார். வெங்கடேசன், வில்சன்லாம் மிரட்டுறாருங்க நீதிபதியை. சரியில்லைங்க. திருப்பரங்குன்றத்துக்கு அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் என்ன சார், இந்து மக்கள் கட்சி சார்பாக நீங்கள் என்ன பண்ணலான்றீங்க சார்? திருப்பரங்குன்றத்துக்கு நாங்கள் தொடுத்திருக்கிற வழக்கு நிலுவையில் இருக்குது. ஓகே. அதான் வெங்கடேசன் போன்றவர்களாம் மிரட்டுறாங்க. புரியுதுங்களா? நாங்கள் சட்ட போராட்டம் நிச்சயமாக இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பாமல் நீங்கள் இவங்களை வச்சுட்டு தேர்தல் நடத்துனீங்கன்னா நான் எப்படிங்க நியாயமான தேர்தலாக இருக்கும்? திமுக காரணம் அதிகாரத்தில் ஆட்சியில் வச்சுட்டு தேர்தல் நடத்துனீங்கன்னா எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? இந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டு தான் தேர்தல் நடத்தணுங்க. 6 மாத கால கவர்னர் ஆட்சி பூரா சாராய பணம் கொள்ளை அடித்து வச்சிருக்கிறான். அதிகாரம், சாராயம், பணபலம் இதில் வச்சுக்கிட்டு தேர்தலில் ஜெயிச்சிடலாங்கிறது தான். 10 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கிறானுங்க. ஆமாம். எங்கே போச்சு அந்த 10 லட்சம் கோடி? பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்காங்களா சார்? எல்லாம் கொடுக்கும். அதான் ஓட்டு வாங்குறது தான். பெண்களுக்கு 1000, இலவச பஸ் பயணம். நீ மாதந்தோறும் மின் கட்டணம் அமுல்படுத்தியிருக்கியா? கல்வி கடன் ரத்து அமுல்படுத்தியிருக்கிறியா? நகைக்கடன் ரத்து அமுல்படுத்தியிருக்கிறியா? சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, இதுக்கெல்லாம் எந்த பட்ஜெட்டில் எந்த விடையும் இல்லை. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் எந்த விடையும் இல்லை. உன் தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று கூட நிறைவேற்றலை. நீ எங்கே பார்த்தாலும் கருணாநிதி பேரில் நூலகம், சிலை, மருத்துவமனை. இது என்ன? அப்புறம் போட்டி யார் கூட? நரேந்திர மோடியோட போட்டி. நரேந்திர மோடிக்கு பிளாக் கேட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் பிளாக் கேட்ஸ். நம்ம போலீஸ்காரங்களுக்கெல்லாம் அதே மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஒரு புதிய படைப்பிரிவு உருவாக்கி ஸ்டாலின் எங்கே போனாலும் அப்படியே நரேந்திர மோடிக்கு வர்ற மாதிரியே கார், அதே கலரில் காரு. இவருக்கு தனி நாடுன்னு முடிவு பண்ணிட்டார். தன்னுடைய நாட்டுக்கு அதிபர்னு முடிவு பண்ணிட்டார். இவர் இங்கிருந்து டெல்லிக்கு போனால் அங்கே ஒரு சல்யூட்டு. என்ன வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு போகிறாரு. இவங்க அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்க. அயலகத்துறை போதைப்பொருள் கடத்துறவன் தான் அயலகத்துறைக்கு பொறுப்பு. உக்ரைன் யுத்தம், காசா பகுதி, அங்கிருந்து மாணவர்களை மீட்டுட்டு வர்றது மத்திய அரசு. இவங்க போய் அங்கே
ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பேட்டி கொடுக்க வைப்பாங்க. எப்படியெல்லாம் ஏமாத்துறான் பாருங்க. சும்மா இதெல்லாம் வந்துங்க சரியில்லை. நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த கவர்மெண்ட்டு திமுக அரசு நீடித்தா தேர்தல்கள் நேர்மையாக நடக்காது. ஜனநாயக தேர்தலாக இருக்குது, அது பணநாயக தேர்தலாக தான் இருக்கும். ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்ததோ அதுதான் நடக்கும். அதனால் மத்திய அரசு இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இப்போவே அவங்க தேர்தல் வேலையில் ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து எல்லா இடத்துலையும் அரசு எந்திரத்தை பயன்படுத்தியே பண்ணுறான். எல்லா இடத்துலையும் உதயசூரியன் வரைய ஆரம்பிச்சிட்டான். அதிகாரிகளை வச்சு அந்த மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன சலுகை ஏதாவது கொடுத்து அவங்க வந்து அப்படியே பண்ணி அந்த ஓட்டு வாங்குறதுக்கான அரசு எந்திரத்தை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறதுக்கான அரசு நிதியை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறதுக்கான வேலையெல்லாம் துஷ்பிரயோகமெல்லாம் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இவங்கெல்லாம் வந்து போராட்ட காலத்தில் இருக்கிறாங்க. அதனால் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாமல் தேர்தல் நடந்தால் நியாயமான தேர்தலாக இருக்காது. டிஸ்மிஸ் பண்ணணும். நம்ம நேரில் நினைச்சு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றி, வணக்கம்.